வணக்கம் 90 சொல்யூஷன். போன வீடியோவில் நூல் அடிக்கிறத பற்றி போட்டிருந்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நூல்லாம் அடித்து முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ரசமட்டம் வச்சு கிளாம்ப் டு கிளாம்பு பார்த்தீங்கன்னா 27 இன்ச்சு கேப் போகிற மாதிரி எல்லாம் லைன் எல்லாமே ரசமட்டை வச்சு நேராக மார்க் பண்ணி கிளாம்பு அடிச்சுக்கிட்டோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 1.25 கிளாம்பு, 2 1 இன்ச்சு கிளாம்பு. எதுக்கு 2.25 அடி கேப் விட்டு அடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பைப்பு பார்த்தீங்கன்னா வெயில் ஓப்பன் பிளேஸில் இருக்கிறதுனால வெயிலுக்கு பைப்பு பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி போயிடும். அதனால் நீங்கள் 27 இன்ச்சு வச்சு அடிச்சிங்கனாவே பைப்பு வந்து டெம்பராக ஸ்டெடியாகவே இருக்கும். கீழே வந்து வளைஞ்சி நிறையா பைப்பெல்லாம் வளைஞ்சிரும், இந்த பைப் வளையாது. அதனால் கிளாம்ப் கேப் பார்த்திங்கன்னா ஹரிசாண்டலாக வரத்துக்கு 27 இன்ச்சும், வெர்டிகலாக வரத்துக்கு பார்த்திங்கன்னா 3 அடியும் கிளாம்ப் கேப் விட்டு அடிச்சிக்கிங்க. நாங்கள் நூல் அடித்ததுக்கு நேரம் பார்த்திங்கன்னா பைப் எல்லாமே அடிச்சுக்கிட்டோம். அதாவது போர் வாட்டர் 2, கார்பரேஷன் வாட்டர் 2 இன்லெட்டு மேலே போகிறதுக்கு லைனு 1 இன்ச்சு பைப் போட்டிருக்கோம். இதுக்கெல்லாம் 1.25 போட்டிருக்கோம். அந்த பைப் எல்லாமே எல்போ ஒட்டி விட்டு எல்லாமே லைன் ஃபுல்லாகவே ஹரிசாண்டலில் வர லைன் எல்லாமே ஃபுல்லாகவே அடிச்சுக்கிட்டோம். டேங்கு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோருக்கு 2 டேங்கு, அதாவது போர் வாட்ரு, கார்பரேஷன் வாட்ரு. ஃபஸ்ட் ஃப்ளோருக்கும் அதேமாதிரி போர் வாட்ரு, கார்பரேஷன் வாட்ரு. அதனால் கீழ் வீட்டுக்கு 2, மேல் வீட்டுக்கு 2, மொத்தம் 4 டேங்க் வருது. டேங்கு வந்து மேலே வால்வு ஆப்ரேட் பண்ண அவசியம் இருக்காது, எல்லாம் கீழே வச்சு கொடுத்துருங்க. வீட்டுக்கார் கேட்டதுனால எல்லா வால்வும் கீழே வச்சு கொடுத்துருக்கோம். நம்ம ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.